ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி 13/7/2025 முதல் 28/11/2025 வரை அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய வக்ரன் ஆரம்பமாகிறது. பாவக்கிரகம் வக்ரம் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது. இது லாஜிக்கு, இது ஜோதிடத்துறையினுடைய விதி. ரிஷபராசி காலபுருஷனுக்கு ரிஷபராசி மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஸோ ஏனென்றால் ராசிக்கு இப்போது இந்த வக்ரம்ங்கிறது ரிஷபத்துக்கும் சரி மிதுனத்துக்கும் சரி கொஞ்சம் கடுமையான பாதிப்பு. கடுமையான பாதிப்பு மட்டும் இல்ல, முறையான தசாபுத்தி நடந்தால் அதற்கு தகுந்தவாறு அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக செய்வார். அப்ப அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ராசிநாதன் அதிபதியா இருக்கக்கூடிய, தியானத்தில் இருக்கக்கூடிய, அந்த தர்மத்துக்கு இருக்கக்கூடிய, கர்மத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் நிச்சயமாக தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கிறதுனால உங்க ராசிக்கு உங்களுடைய தசாபத்துக்கு தகுந்தவாறு நல்ல பலனை கொடுப்பார். இருந்தாலும் வக்ரம் என்று சொல்லும் பொழுது, வக்ரம் என்று சொல்லும்போது அதுக்குரிய அடையாளமா நல்லா அடிச்சிருப்பான். வக்ரம் என்று சொல்லும்போது அதற்குரிய அடையாளத்தை தான் கொடுப்பார். அப்ப வக்ரம் என்பது ரிஷபத்துக்கு தர்ம கர்மதியா இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. அதுவும் ரிஷபராசிக்கு சுக்கர திசையோ இல்ல சூரிய திசையோ, சுக்கர திசையோ சூரிய திசையோ இதெல்லாம் வரும்போது சுக்கர திசை சூரிய பத்தி ஏசிய போட்டு சுக்கர திசை சூரிய திசையை ரொம்ப அந்த கம்பாலிட்டி வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சுக்கர திசை சந்திர புத்தியும் ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து வந்தா சுக்கர திசை ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ரிஷபராசிக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? கவனமா, அதாவது குறையும், அந்த தடங்கள் குறையும். இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி இருக்கிறனால அந்த நீதிக்கு தகுந்தாற் போல் அவர் நடந்து கொள்வார். ஏன்னா பாவக்கிரகம் தானே, அது வக்ரம் தானே, அது கண்டிப்பாக எந்த இடத்துலையும் அது நல்லதைத்தான் செய்யும் சொல்லி நம்ம சொல்லுவோம். இல்ல விக்கிரகம், அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நல்லா படிங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம், திவ்ய பிரபந்தம், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பாடிய பாடல்கள், குறிப்பாக கோவிலூர் என்று சொல்லக்கூடிய திருக்கோவிலூர் என்ற கோயில்ல அடிக்கு ஒரு லிங்கம், அடிக்கு ஒரு பெருமாள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட திருக்கோவிலூர் சென்று ஒரு முறையாவது வழிபாடு பண்ணுவார். திருவண்ணாமலை பரவல திருக்கோவிலூர், ஊரே கோவிலூர், அடைமொழியாக திருக்கோவிலூர். அதற்கு அருகில் உள்ள திருநாவலூர் மிக அற்புதமான ஸ்தலம், அதுக்கும் சென்று வரலாம். அப்படிதான் சென்று வந்தால் இதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும். ஏனென்றால் ரிஷபராசிக்கு உங்க ராசிநாதனே வக்கரம் பெற்றிருக்கு. ராசி, அதாவது உங்க ராசிநாதன் சுக்கரனுக்கு 12ல இருக்காரு, ராசிக்கு அதிபதி, அவர் நட்பு கிரகமே வக்கரம். அவர் தான் தடுமாற மாட்டார், நீதி தேவதையா இருக்கக்கூடியவர். அப்ப கரெக்டா இருப்பார் இல்லையா? அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிரார்த்தனை மூலம் வெற்றியை கொடுக்கும். பிரார்த்தனை மூலம் தோல்வியை குறைக்கும். பிரார்த்தனை மூலம் தோல்வியை குறைக்கும். அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.